நம்ம வந்து வாயினால வந்து அனுதினமும் வந்து வார்த்தைகளை வந்து நம்ம அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணும்போது மட்டும்தான் வந்து அந்த விசுவாசம் வந்து நமக்கு வந்து கட்டி எழுப்பும். முக்கியமா அது இந்த விஷயத்துக்கு வந்து பெண்களாகிய நம்ம ரொம்ப அதிகமா சோர்ந்து போவோம். ஆண்களும் அவங்க வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க. பட் அவங்களுமே சோர்ந்து போகக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, பார்க்குற பிரதரா இருக்கலாம், இல்லை ஒரு பார்க்குற சிஸ்டரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒருவேளை இந்த ஒரு காரியத்திற்காக நீங்க காத்துட்டு இருந்தீங்கன்னா, விசுவாச அறிக்கையா அநேக வசனங்களை சொல்லுங்க. இன்னைக்கு ஆண்டவர் சொன்ன மாதிரி அந்த ஏசாயால இருக்க அந்த வசனமும் அன்னாளுக்குரிய அந்த வசனங்கள் இதெல்லாமே இது பண்ணுங்க. நான் பிரெக்னன்சி என்னுடைய சாட்சியிலே சொல்லியிருப்பேன். ரூத்துல கூட ஆண்டவர் வந்து அனுக்கிரகம் பண்ணினார் அப்படின்ட்டு. ஸோ அந்த நினைத்தரலினும் அனுக்கிரகம் பண்ணினார். இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் நம்ம வந்து யூஸ் பண்ணும்போது நிச்சயமா வந்து ஆண்டவர் வந்து நமக்கு வந்து ஒரு ஆசீர்வாதம் பண்ணுவார். இன்னொன்று இது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு வசனம். உபாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நான் வாசிக்கிறேன். சகல ஜனங்களை பார்க்கிலும் நீ ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உங்களுக்குள்ளும் உங்கள் மிருக ஜீவன்களுக்குள்ளும் ஆணாகிலும் பெண்ணாகிலும் மலடிருப்பதில்லை. இந்த இடத்துல ஆண்டவர் வந்து நீ சகல ஜனங்களை பார்க்கிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எந்த ஒரு உங்களுக்கு உங்க மனுஷனா இருக்கிறவங்க மிருகங்கள் கூட நம்மகிட்ட இருக்கதான அந்த மிருகங்கள்ல கூட இந்த மலடுங்கிற இந்த ஒரு விஷயம் வந்து இருக்கவே இல்லைன்னு ஆண்டவர் ஆல்ரெடி வந்து ஆசீர்வாதம் நமக்கு பண்ணியிருக்காரு. ஸோ நம்ம இந்த வார்த்தையை நம்ம பிடிச்சுக்கணும். ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல என்னுடைய சம்பாத்தியத்துல இன்னைக்கு வந்து அந்த காலத்துல வந்து மிருக ஜீவன்கள் தான் ஒரு செல்வமே. இன்னைக்கு வந்து நம்மளுடைய சம்பாத்தியத்துல கூட எதுவா இருந்தாலும் அதுல எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது, இருப்பதில்லைன்னு சொல்லி உபாகம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம எப்பயுமே நம்ம மெடிடேட் பண்ணிட்டு நாள் அறிக்கை பண்ணுங்க. அந்த 2026 உண்மையாலுமே ஆண்டவர் வந்து ஒரு பெரிய ஒரு வெளிச்சத்தை ஆண்டவர் கட்டளையிடப்படுகிறார். அவருடைய மகிமை முக்கியமா இந்த கர்ப்பத்தின் கனிக்கு அவருடைய மகிமை வெளிப்பட போகிறது. இந்த வசனத்தை நீங்க எழுதி வச்சுக்கோங்க. இந்த 2026 நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. எத்தனை வருடமா காத்திருந்தாலும் ஓகே, ஆனா ஆண்டவர் நிச்சயமா இந்த வருடத்துல நமக்கு ஒரு அனுக்கிரகம் பண்ணி நம்மளை நினைத்தருளி நமக்கு ஆண்டவர் வந்து ஒரு சாம்பலை தரப்போகிறார். நம்மளுடைய குடும்பத்திலோ நம்முடைய வம்சத்திலோ இனிமே இந்த மலடுங்கிற இந்த இதுவே இல்லாத அளவுக்கு ஆண்டவர் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆசீர்வதிச்சிருக்கார். நம்ம அதை சுதந்திரிக்க தான் நம்ம போறோம். ஸோ இப்போ எங்களோட இணைந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமா கர்த்தர் இந்த வருடத்துல உங்களுக்கு பெரிய அற்புதத்தை செய்வார்.